வாழ்வின் ரகசியத்தை கூறும் நீர், தண்ணீரை பற்றி நான் இப்ப சொல்லுகிறேன். உலகில் அனைவரும் அறிந்த பொருள் நீர். நமது உடல் சுமார் 70% நீரால் ஆனது. நாம் வாழும் பூமியின் மேற்பரப்பும் ஏறக்குறைய அதே சதவீதம் நீரால் ஆனது. ஒவ்வொரு நாளும் நாம் தண்ணீர் அருந்துகிறோம், நீரில் குளிக்கின்றோம், பயிர்களை விளைவிக்கின்றோம். ஆனால் நீர் எவ்வளவு அற்புதமானது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வேதியியலின்படி கெமிஸ்ட்ரி நீரின் அமைப்பு மிகவும் எளிமையானது. ஆம், ஒரு ஆக்சிஜன் அணுவையும் மற்றும் 2 ஹைட்ரஜன் அணுக்களையும் மூலக்கூறுகளை கொண்டதாகும். ஆகவே H2O என்று அழைக்கப்படுகிறது. நீருடன் வெப்பம், ஆற்றல் சேர்ந்தால் அது நீராவியாக மாறுகிறது. அதே ஆற்றல் குறைந்தால் அது பனிக்கட்டியாக மாறுகிறது. பொருள் ஒன்றாக இருந்தாலும் ஆற்றல் நிலை மாறும்போது அதன் வடிவமும் முற்றிலும் மாறுகிறது. நீரில் இருப்பதை போலவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் உள்ளது. இயற்கை விதிப்படிதான் நமது உடலில் உள்ள செல்களும் அணுக்களும் செயல்படுகின்றன. அதாவது ஆற்றல் நிலை மாறினால் பொருளின் வடிவம் மாறும். கனடாவில் மெக்கில் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளரான பெர்னார்ட் கிராட் குணப்படுத்தும் ஆற்றல் உயிரினங்களில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் அதை ஒரு சாதாரண மனிதன் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் கண்டறிய சில சோதனைகளை செய்தார். அவர் தனது கைகள் மூலம் ஆற்றலை செலுத்தி உயிரினங்களில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை கண்டறிந்தார். அவர் ஒரு சிறப்பு மருத்துவர் இல்லை என்றாலும் அவர் தனது கைகளை பயன்படுத்தி ஆற்றலை செலுத்திய போது சில விலங்குகளின் காயங்கள் வேகமாக குணமடைந்தன என்பதை அந்த ஆராய்ச்சி காட்டியது. இந்த சோதனையின் மூலம் மனித உடலிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் மற்ற உயிரினங்களையும் பாதிக்கக்கூடும் என்று அறியப்பட்டது. மற்றொரு சுவாரஸ்யமான சோதனையில் விஞ்ஞானிகள் சில விதைகளை சாதாரண தண்ணீரிலும் மற்ற விதைகளை ஒரு நபரின் கையில் சிறிது நேரம் வைத்திருந்த தண்ணீரிலும் வளர்த்தனர். ஒருவரின் கைகளில் தண்ணீருடன் வைக்கப்பட்ட விதைகள் வேகமாக வளர்ந்து ஆரோக்கியமாக தோன்றின. இந்த ஆய்வுகள் நீருக்கு ஆற்றலை உறிஞ்சி அதை வளரச் செய்யும் திறன் உள்ளது என்பதை காண்பித்தது. உலகெங்கிலும் உள்ள பல பழங்கால மரபுகளில் நீருக்கு ஒரு சிறப்பு ஆன்மீக முக்கியத்துவம் இருந்தது. இந்திய கலாச்சாரத்தில் கங்கை நதி புனிதமானதாக கருதப்படுகிறது. யோகா மற்றும் தியான மரபுகளில் நீர் உயிர் சக்தியின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, நீர் நமது மனதிலும் உடலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பல அனுபவங்கள் காட்டுகின்றன. நமது எண்ணங்களும் உணர்வுகளும் கூட ஆற்றல் நிறைந்தவை. அதனால்தான் நாம் பயப்படும் போது அல்லது கவலைப்படும் போது நமது உடலில் பல வேதியியல் மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதேபோல் அன்பு, மகிழ்ச்சி மற்றும் அமைதி போன்ற உணர்வுகளால் நாம் சூழப்பட்டிருக்கும் போது அதற்கேற்ற வேதியியல் எதிர்வினைகள் உடலில் நிகழ்கின்றன. இந்த மாற்றங்கள் இறுதியில் செல்களின் அணுக்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கின்றன. யோகா, பிராணாயாமம் மற்றும் தியானம் போன்ற பயிற்சிகள் நமக்குள்ளே இருக்கும் ஆற்றலை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. இந்த பயிற்சிகள் நமது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி நமது உடலில் இயற்கையான குணப்படுத்தும் செயல்முறைகளை ஊக்குவிக்கின்றன. காட்சிப்படுத்துதல் முறையில் கூட ஒருவர் தன் உடலில் நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு காட்சியை கற்பனை செய்யும் போது உடலில் உள்ள ஆரோக்கியமற்ற செல்கள் அணுக்கள் அழிக்கப்பட்டு ஆரோக்கியமான அணுக்கள் வளர்கின்றன. இத்தகைய நேர்மறையான காட்சிகள் மனதை பாதித்து உடலில் உள்ள உயிர் வேதியியல் செயல்முறை
சரி செய்கின்றன. ஒருவர் இயற்கையோடு நெருக்கமாக இருக்கும்போது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று பல அறிஞர்கள் கூறுகிறார்கள். காடுகளில் நடப்பது, நீர்நிலைகளுக்கு அருகில் நேரத்தை செலவிடுவது, இயற்கையில் தியானம் செய்வது போன்றவை நமது மன அழுத்தத்தை கணிசமாக குறைக்கின்றன. இயற்கையில் இருக்கும் அமைதியின் அலைகள் நம் மனதை ஆற்றுகின்றன. ஆன்மீக கண்ணோட்டத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஆற்றலின் ஓட்டம். எனவே அதே ஆற்றல் பூமி, நீர், காற்று மற்றும் மனித உடலுக்கும் பாய்கிறது. இந்த ஆற்றலை இந்திய ரிஷிகள் பிராணசக்தி என்று அழைக்கிறார்கள். சீன பாரம்பரியத்தில் இது சி கியூ என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே நமது எண்ணங்கள், நமது உணர்வுகள், நமது நோக்கங்கள் அனைத்தும் ஆற்றல் அலைகளாக பரவுகின்றன. நமது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நோக்கங்கள் நமக்குள்ளே அமைதி, அன்பு, நன்றியுணர்வு போன்ற உணர்வுகளை அதிகரிக்கும் போது நமது வாழ்க்கை ஆரோக்கியமாகிறது. தியானம், ஆன்மீக தொடர்பு, சத்தான உணவு மற்றும் இயற்கையோடு வாழ்வது ஆகியவை நமது ஆற்றலை சமநிலைப்படுத்தும் வழிகளாகும். மீண்டும் சொல்கிறேன், தியானம், ஆன்மீக தொடர்பு, சத்தான உணவு மற்றும் இயற்கையோடு வாழ்வது ஆகியவை நமது ஆற்றலை சமநிலைப்படுத்தும் வழிகளாகும். உலகம் அறிவியல் ரீதியாக மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ளது. ஆனாலும் இயற்கை நமக்கு இன்னும் பல மறைக்கப்பட்ட ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆற்றல் மாறும்போது வாழ்க்கையும் மாறும் என்ற உலகளாவிய உண்மை நீருக்கு நன்றி செலுத்தும் நீர் திருவிழாக்களில் பிரதிபலிக்கிறது. நீரை போலவே நமது உணர்வை ஒரு நேர்மறையான திசையில் மாற்றினால் நமக்குள்ளே இருக்கும் ஆற்றலும் ஒரு நேர்மறையான திசையில் மாறும். அந்த ஆற்றல் நமது உடலையும் மனதையும் வாழ்க்கையையும் முற்றிலும் ஒரு புதிய திசையில் வழிநடத்தும். இதுவே தியானத்தின் மறைபொருள். மேலும் இதுவே இயற்கை நமக்கு அளித்த மாபெரும் பாடம். இதுதான் இன்று நீரை பற்றி நான் உங்களிடம் கூற விரும்பினேன். அடுத்ததாக அதாவது ஒரு சில உணர்ச்சி வகைகளை பற்றி நாம் பார்ப்போம். கோப உணர்ச்சியின் போது நம் நடத்தை எப்படி இருக்கும்? ஒருவர் கோபப்படும் போது மூளைக்கு ரத்தம் குறைவாக செல்லும், ரத்தத்தில் அட்ரினல் அளவு அதிகரிக்கும். ஒரு நிமிடம் மாஸ்டர்ஸ். ஒருவர் கோபப்படும் போது மூளைக்கு ரத்தம் குறைவாக செல்லும், ரத்தத்தில் அட்ரினலின் அளவு அதிகரிக்கும். இரத்த நாளங்களின் வழியே பாய்ந்தோடும் ரத்தம் தசை பகுதிக்கு அதிகமாக வந்து சேரும். இதனால் முகம் சிவக்கும், தசைகள் முறுக்கேறும், கை விரல்களை இறுக மூடி எதிரே இருப்பவரை அடிப்பதற்கு அல்லது கோபக்காரர் துடிப்பார், பற்களை கடிப்பார், குரலை உயர்த்தி திட்டுவார், பதிலுக்கு பதில் பேசுவார், கையில் கிடைத்த பொருளை போட்டு உடைப்பார். இழப்பு ஏற்பட்ட பின் வருந்துவதில் பலனில்லை. வாய்ப்பேச்சு கை கலப்பில் முடிவதற்கு காரணம் ஒருவருக்கொருவர் பயன்படுத்திக் கொண்ட வார்த்தைகள். நாகரிகமான சொற்களை பயன்படுத்தி இருந்தால் அந்த சண்டை தீவிரமடையாமல் போயிருக்கலாம். ஒருவருக்கொருவர் தீய வார்த்தைகளை அள்ளி வீசி வாய்ப்பேச்சை கைகலப்பு அளவுக்கு உயர்த்தி விடுகின்றனர். எனவே எந்த நிலையிலும் நிதானம் தவறாமல் இருந்தால் சூழ்நிலையை உங்கள் கைமீறாமல் பார்த்து கொள்ள முடியும். அன்பு, பாசம், நட்பு, காதல், குடும்ப உறவு போன்ற எல்லாவற்றையும் சீர்குலைத்து விடும் கோபம். எதையும் சீரழிப்பது சுலபம், சீர்படுத்துவது கடினம். கோபத்தை வெல்ல திருவள்ளுவர் பல அறிவுரைகளை எடுத்து கூறுகிறார்.
அவற்றை கடைபிடித்தால் கோபம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். 133 அதிகாரத்தின் மூலம் 1330 குறள் தந்த வள்ளுவர் தனது 31வது அதிகாரத்தில் வெகுளாமை, கோபத்தை பற்றி எடுத்து கூறியுள்ளார். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கேன் காவாக்கால் என். சினம் பலிக்கும் இடத்தில் அதை வரவிடாமல் தடுத்து நிற்பவனே சினம் காத்தவன் ஆவான். தன்னுடைய கோபம் பலிக்காத இடத்தில் கோபத்தை அடக்கி கொண்டாலும் வெளிப்படுத்தினாலும் அதை ஒரு பொருட்டாக கருத வேண்டியதில்லை. அடுத்த குறள். செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் அதனின் தீய பிற. ஒருவரது கோபம் வலியவர்கள் மீது உண்டானால் அது அவருக்கே தீமையாக்கிவிடும். அவர் தன்னை விட எளியவர்கள் மீது கோபப்பட்டால் அதைவிட தீமையானது வேறு இல்லை எனலாம். ஆக ஒருவர் தன்னை விட உடல் வலி, பொருளாதார பலம், அரசியல் செல்வாக்கு மிகுந்தவருடன் கோபப்படும் போது அது அவருக்கு இழப்பை உண்டாக்கி விடுகிறது. எளியவர்கள் மீது ஒருவர் கோபப்படும் போது அது அவருக்கு பழியை உண்டாக்கி விடுகிறது. மறுத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். கோபத்தை மறந்து விடுவதே நல்லது. கோபம் பழிபாவங்களுக்கு இட்டு செல்லும். அதனால் கோபம் தோன்றாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். கோபத்தை பல தீமைகள் வந்து சேரும். கோபத்தால் பல தீமைகள் வந்து சேரும். அடுத்த குறள். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் என்பார்கள். அந்த முகமலர்ச்சியை கோபம் கொன்றுவிடும். புன்சிரிப்பும் மறைந்துவிடும். முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொன்றுவிடும். கோபத்தை விட வேறு பகை தேவையில்லை. அடுத்த குறள். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அதாவது ஒருவர் தனக்கு துன்பம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பாரானால் அவர் முதலில் கோபத்தை கைவிட வேண்டும். கோபம் தன்னை நெருங்காமல் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கோபமே அவரை கொல்லும். அதுதான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அடுத்த குறள். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும். சினம், கோபம் என்னும் நெருப்பு தன்னை உண்டாக்கியவரை மட்டுமில்லாமல் இனம் என்னும் பாதுகாப்பாகிய மரக்கலத்தினை சுடும். அதாவது சினம் தன்னை சேர்ந்த பொருளை மாத்திரம் ஏற்கக்கூடியது. அதனால் அதனை சேர்ந்தாரை கொல்லி என்றார் வள்ளுவர். அதனால் தீயை விட பயங்கரமான கோபமானது தன்னை சேர்ந்தவர் சேராதவர் யார் எவர் என்று பாராமல் அனைவரையும் அழித்துவிடும். கோபப்படுபவர் பிணம் போன்றவர். கோபத்தை கைவிட்டவரையே உயிருடன் இருப்பவராக கருத வேண்டும். கோபத்தினால் வரும் தீமைகளையும் அவற்றை போக்கும் வழிகளையும் திருவள்ளுவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அவை பயனுள்ளவை. கோபத்தை பற்றி இப்படி எச்சரிக்கை செய்ய காரணம் அது கோபப்படுபவருக்கு பிறருக்கும் இழப்பை ஏற்படுத்திவிடும். அந்த அளவுக்கு கடுமையானது. கோபப்படாதே என்றாலே கோபப்படுபவர்கள் பலர் உண்டு. கோபம் பொருள் இழப்பை ஏற்படுத்தும், லாஸ் கொடுக்கும் நமக்கு. கோபம் உயிரிழப்பை ஏற்படுத்தும். கோபம் உடல் நலத்தை கெடுக்கும். கோபம் மனநலத்தை கெடுக்கும். கோபம் உறவுகளை சீரழிக்கும். கோபம் முன்னேற்றத்தை தடுக்கும். கோபத்தை தடுக்கும் வழி. கோபத்தை வெளிப்படுத்துதல். கோபத்தை அடைத்து விட்டுக் கொள்ளாமல் வெளிப்படுத்துவதே நல்லது என்று உளவியலாளர்கள் கூறுகின்றனர். கோபத்தை வெளிப்படுத்தும் மனதுக்குள் ஒரு ஆறுதல் தோன்றும். மனம் கனம் குறைத்து லேசானது போல் இருக்கும். அது தற்காலிகமானதே. இந்த கோபம் இன்னொரு சமயத்திலும் வெளிப்படலாம். எனவே இது ஓரளவுக்கு சரியான வழி. நாளடைவில் கோபப்படுவது ஒரு பழக்கமாகிவிடும். கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் கோபத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்படி ஆகிவிடும். கோபத்தை அடக்கிக் கொள்ளுதல். இதுவும் அளவு சரியல்ல. அடக்கி வைக்கப்பட்ட கோபம் முன்பை விட தீவிரமானதாக உருப்பெறலாம்.
மனச்சுமையை அதிகரிக்கலாம், உடல் நலத்தை பாதிக்கலாம். உள்மனத்தில் நீர் ஊர்த்த நெருப்பாக இருந்து வரும். அது அடக்கி வைக்கப்பட்ட பின் அது மனதுக்குள் ஒருவித தாழ்வு மனப்பாங்கை ஏற்படுத்திவிடும். நமது நடத்தை பணியில் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே வெளிப்படுத்துவோ அடக்கி வைப்பதோ, கோபத்தை வெளிப்படுத்துவதோ அடக்கி வைப்பதோ அவ்வளவு சிறந்த வழிகள் அல்ல. உண்மையில் கோபத்துக்கு காரணமான ஒருவரை மன்னிப்பது, அவர் தந்த துன்பத்தை பொறுத்து கொள்வது சிறந்தது. அன்றாடம் இரவு உறங்கு போக முன் அன்றைய தினத்தில் நமக்கு நேர்ந்த அவமானங்கள், மனப்புண்படும் நிகழ்வுகள் முதலானவற்றை ஒரு கணம் நினைத்து பார்த்து நமக்குள் மனமருத்தம் ஏற்படுத்தியவர்களை மன்னித்து விட்டேன் என்றும் அந்த சம்பவத்தை மறந்து விட்டேன் என்றும் வாய்விட்டு சொல்லிக் கொள்ள வேண்டும். அதன் பொருள் உங்கள் அடிமனசுக்கு தெரியும். மன்னிக்க தயாராகிவிட்டால் மனபாரம் இறங்கிவிடும், நிம்மதியான தூக்கம் வரும். பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமது நிம்மதி நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக, கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு இன்னும் நம்ம என்ன செய்யலாம்? செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல். நம்பர் 2, கோபம் பயனற்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ரியலைஸ் த யூஸ்லெஸ்னஸ் ஆஃப் ஆங்கர். நம்பர் 3, கோபம் ஏற்படும் சூழலை தவிர்த்து விடுதல் வேண்டும். அவாய்ட் தட் அக்கேஷன். நம்பர் 4, கோபம் வரும் போலிருந்தால் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். நம்பர் 5, குளிர்ந்த நீரை குடிக்க வேண்டும். நம்பர் 6, நம்பர்ஸை கவுண்ட் பண்ண வேண்டும். நம்பர் 7, நகைச்சுவை உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்பர் 8, பிறரை புரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1, இப்படியாக கோபத்தை நாம் குறைத்துக் கொள்ளலாம். நம்பர் 1, செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது கோபத்தை குறைப்பதற்கு தன்னை அறிதல். நீங்கள் யார்? உங்கள் பலம் பலவீனம் என்ன? உங்கள் செல்வாக்கு என்ன? தன் குடும்பம், தான் வாழும் சமுதாயம் ஆகியவற்றுக்கு தான் ஆற்ற வேண்டிய பங்கு என்ன? கோபப்பட்டு என்ன சாதிக்கப் போகிறோம் என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கோபப்படுவது தேவையற்றது என்று தோன்றிவிடும். பிறகு கோபம் வராது. கோபப்படுத்துவோரை பார்த்தாலும் புன்முறுவலே வரும். எவ்வளவு பெரிய வானம்! இதில் ஒரு கொய்யா பிஞ்சு போல நாம் இருக்கின்றோம். காலம் நம்மை எப்போது வேண்டுமானாலும் கொய்த்துவிடும் என்பதை உணர்ந்தால் நமது மனத்தின் ஆட்டம் குறையும். அமைதியிலே மனம் நாடும். தன்னை பூமியை விட பெரிதாகவும் வானத்தை விட பெரிதாகவும் நினைத்து கொள்ளும் போது அவர் துன்பப்படுகிறார். தன்னை அறிதல் முக்கியமானது. உடனே ஒரே நாளில் இது சாத்தியமாகாது. தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த மனக்குரங்கின் ஆட்டம் கட்டுக்குள் வரும். நம்பர் 2, ரியலைஸ் தி யூஸ்லெஸ்னஸ் ஆஃப் ஆங்கர். கோபம் பயனற்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கோபத்தை கட்டுப்படுத்தும் மன உறுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கோபம் வந்துவிட்டால் அடுத்தவருக்கு தீங்கு விளைவிக்கும். அது அவருக்கே முதலில் தீங்கு விளைவித்து விடுகிறது. அவர் சொல்லோ செயலோ பிறரை பாதிக்கும் முன் கோபம் அவரது உடல்நலத்தை, மனநலத்தை பாதித்து விடுகிறது. இந்த கோபம் பயனற்றது என்பதை உணர வேண்டும். நமது உடலுக்கும் மனதுக்கும் முதல் எதிரி நாம் தான் என்பதை புரிந்து கொண்டால் கோபப்பட தோன்றாது. காலை எழுந்ததும் இன்று கோபப்படக்கூடாது என்று முடிவு செய்து கடைபிடிக்க வேண்டும். ஒரு நாள் முழுவதும் கோபப்படாமல் இருக்க முடியவில்லையா? முதலில் அரை நாள் கோபப்படாமல் இருந்து பாருங்கள். பின்னர் முழு நாள் ஆக்குங்கள். அதையே பின்னர் அன்றாட பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். கோபம் உங்களின் அடிமையாக இருக்கும். கோபம் பயனற்றது என்று நினைக்க தொடங்க வேண்டும். அதை நாம் உண்மையாக்க வேண்டும். 3வதாக, கோபம் ஏற்படும் சூழலை தவிர்த்து விடுக. அவாய்ட் த அக்கேஷன்ஸ். எந்த இடத்தில் இருந்தால் கோபம் ஏற்படும் என்று நினைக்கிறீர்களோ அத்தகைய சூழ்நிலையில் நாம் இருக்க வேண்டாம். கோபப்படும்படியான சம்பவம் நடைபெறவே இடம் தர வேண்டாம். வேண்டுமென்றே ஆத்திரமூட்டுபவர்கள், வலிய சண்டைக்கு இழுப்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்களின் எதிர்பார்ப்புக்கு இரையாகாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. நம்பர் 4, கோபம் வரும் போல் இருந்தால் வாயை மூடிக்கொள்க.
ஒரு பெண் முனிவரிடம் சென்று தனக்கும் தன் கணவருக்கும் வாக்குவாதம் வந்துவிட்டால் அவர் அடித்து நொறுக்குகிறார் என்று கூறினாராம். முனிவர் ஒரு குப்பியில் நீரை தந்து எடுத்து செல் என்றாராம். என் கணவருக்கு கொடுக்கட்டுமா என்று கேட்டாராம் அந்த பெண். இல்லை, இது உனக்கு தான் என்றாராம் அந்த முனிவர். கணவர் உன்னோடு பேசும்போது பேச்சுக்கள் விவாதமாகி விடும் என்று தோன்றும்போது நீரை ஒரு மடக்கு குடுத்தி வாயில் அடக்கிக்கொள். அனாவசியமாக எந்த பதிலும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. வாய் திறந்து பதிலுக்கு பதில் பேசும்போது வாதம் காரசாரமாகி சச்சரவை உண்டு பண்ணிவிடுகிறது. மனைவி கணவன் இருவரில் ஒருவர் சச்சரவு வரும் வேளையில் வாயை மூடிக்கொள்வது நல்லது. அதாவது பதிலுக்கு பதில் பேசாதிருத்தல் நல்லது. இது எல்லோருக்கும் பொருந்தும். ஒருவர் கோபமாய் பேசும்போது ஒருவர் தனிந்து போய்விட்டால் சச்சரவு வளர இடம் இருக்காது. இது ஒரு உத்தி. பதில் சொல்லாமல் இருக்க முடியாது என நினைத்தால் வாயில் நீரை அடக்கிக் கொள்ள வேண்டும். வாய் பேசாதிருக்கும் போது வாயில் என்ன கொழுக்கட்டையா அடக்கி என்று அடித்து கேட்பவர்களும் உண்டு. இந்த இடத்தில் மன உறுதியோடு இருங்கள். அவர்தான் தோற்றுப் போவார். கோபம் வரும்போது குளிர்ந்த நீரை பருகலாம், நடக்கலாம், ஓடலாம். இவை உங்கள் உணர்ச்சியின் ஆற்றலை, எமோஷனல் எனர்ஜியை குறைத்துவிடும். கோபம் தணிந்துவிடும். எண்களை துணைக்கு அழையுங்கள். கவுண்ட் த நம்பர்ஸ். கோபம் வரும்போது அதை கட்டுப்படுத்த மனதிற்குள் 1, 2 என்ற எண்களை 100 வரை எண்ணுங்கள். கோபம் தணிந்துவிடும். ஜூலியஸ் சீசரிடம் ஒரு பழக்கம் இருந்தது. கோபம் வந்துவிட்டால் வாய் திறந்து பதில் பேசுவதற்கு முன் ரோமன் எழுத்துக்களை கூட திரும்ப திரும்ப சொல்வாராம் ஜூலியஸ் சீசர். அடுத்ததாக, டெவலப் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நகைச்சுவை உணர்வை வளர்த்துக் கொள்க. நகைச்சுவை உணர்வை வளர்த்துக் கொள்வது நல்லது. அது கோபம் வரும் சூழலிலும் நமது நகைச்சுவை உணர்வு வெளிப்பட்டு நம்மை காக்கும். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க. அதாவது இடுக்கண் ஒரு கால் நகுங்க என்பது வள்ளுவர் யோசனை. இந்த நகைச்சுவை உணர்வையும் வளர்த்துக் கொள்ளலாம். ஒரு நாள் நடந்து செல்லும் போது ஒரு ஸ்கூட்டர் நண்பரை இடித்து விட்டது. சண்டை வந்துவிடும் சூழ்நிலை. சிலர் வேடிக்கை பார்க்க தயாராகிவிட்டனர். ஸ்கூட்டர்காரர் என்ன பதில் சொல்லலாம் என்று தேடிக்கொண்டிருந்தார். நண்பர் அவரிடம், நல்லவேளை கால் உடையவில்லை, கவலைப்பட ஒன்றுமில்லை என்று கூறி சிரித்தார். ஸ்கூட்டர்காரர் மிகவும் வருத்தப்பட்டார். இனி கவனமாக ஓட்டுவதாக கூறுவதாக சென்றார். அங்கே ஒரு சிரிப்பின் மூலம் சண்டை வருவது தடுக்கப்பட்டது. நகைச்சுவையால் கடும் கோபக்காரனை கூட சிரிக்க வைத்து விடலாம். நமது பிள்ளைகளை, மனைவியை அடிக்க வேண்டிய சூழ்நிலை வராது. ஒரு ஜோக் போதும், அழுகிற முகத்தில் சிரிப்பு பூத்துவிடும். கோபம் மறைந்து சமாதானம் தோன்றிவிடும். அடுத்ததாக, கோபம் தவிர்ப்பதற்கு பிறரை புரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ். பிறரை நாம் சொற்களால் அல்லது உடல் பலத்தால் தாக்கத் தொடங்கும் முன் ஒரு கணம் அவரது சூழ்நிலையை, அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்க. கோபத்தை மிதமாக வெளிப்படுத்துவது நல்லது. அவ்வாறே அந்த எதிர்ப்பு குறித்த கோபம் நியாயமான கோபமாய் இருக்கும். கோபத்தை நாம் அடுத்தவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். கோபத்தை கையாள்வதற்கு பய உணர்ச்சியை வெல்ல முடியுமா? பய உணர்ச்சி எல்லோர் மனதிலும் இருக்கிறது. அது அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கக்கூடும். பயந்து போனவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து விடுவர். பயம் மன இறுக்கத்தை ஏற்படுத்திவிடும். அவர்கள் செயலிழந்து போவார்கள். எங்கும் அச்சம், எதிலும் அச்சம், எப்போதும் அச்சம் என்று பயந்து பயந்து வாழ்பவர்கள் ஒரு வரையறையை தாண்டி செல்ல முடியாது. இடிதாக்கிய சம்பவத்தில் சிக்கி பாதிக்கப்பட்ட ஒருவர் இடிசத்தம் கேட்டதுமே பயந்து போய் தன் வீட்டுக்குள் மரப்பலைகளால் அமைக்கப்பட்ட ஒரு அலமாரிக்குள் ஒளிந்து கொள்கிறார். இப்படி அவர் கடந்த 50 நாளாக வாழ்ந்து வருவதாக தொலைக்காட்சி மூலம் வெளியுலகுக்கு தெரிய வந்துள்ளது.
அவர் மனதுக்குள் ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுவதாக அவர் நம்புகிறார். அவர் மனசுக்குள் ஒரு நிம்மதி தோன்றுகிறது. ஒரு பயத்தில் நியாயமும் இருக்கும், அறியாமையும் கலந்திருக்கும். எப்படியாயினும் பய உணர்ச்சி அதிகமாக இருக்குமானால் அந்த உணர்ச்சி உடல் நலத்தை பாதிக்கவே செய்யும். பய உணர்ச்சி இருந்தால் அது நமது உடல் நலத்தை பாதிக்க செய்யும். சிலர் பயங்கர சம்பவங்களை நேரில் பார்க்கவும் கேட்கவும் விரும்புவார்கள். பயங்கர என்ற விஷயம் அவர்கள் மனத்தில் அழுத்த திருத்தமாய் பதிந்திருக்கும். சிலருக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாது. உணர்ச்சி கூட பயத்திற்கு காரணமாகலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். சிலர் கற்பனை மூலமாகவே பயத்தை வளர்த்துக் கொள்வார்கள். புற உலக சூழல் ஒருவரது பயத்திற்கு காரணமாகலாம். சிறு வயதில் கேட்ட பேய் கதைகள் பய உணர்ச்சிக்கு காரணமாவதுண்டு. தொற்றுநோய் அபாயம் பயத்தை ஏற்படுத்தலாம். நிலநடுக்கம், சுனாமி, இடியிடித்தல், கடுமழை, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களும் ஒருவர் மனத்தில் பயத்தை ஏற்படுத்தும். இருட்டில் நடக்க சிலர் பயப்படுவார்கள். பெரும் வெளிச்சத்தும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். உடலில் ஏற்பட்ட புண் புறையோடி போகுமோ என்று சிலர் நினைத்து நினைத்து பயப்படுவதுண்டு. கோவில் திருவிழாவில் யானைக்கு மதம் பிடித்துவிட்டால் தப்பிக்க முடியுமா என்று மனதுக்குள் அச்சத்தை வளர்த்துக் கொள்பவர்களும் உண்டு. சிலருக்கு தோல்வியில் பயம் இருக்கும். சிலருக்கு வெற்றி பெற்று விட்டால் சிறப்பாக செயல்பட முடியுமா என்ற பயம் இருக்கும். வயதாகும் போது சாவு பற்றிய பயம் வந்துவிடும். அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு பாட்டு எழுதினார்கள். வேப்பமர உச்சியில் நின்று பெய்யொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. நீ வீட்டுக்குள் விழுந்து கிடந்து வெம்பி விடாதே. சிறு வயதிலேயே மூட நம்பிக்கையோடு சேர்ந்து பயத்தையும் விதைத்து விடுகிறோம். அந்த பயத்தை போக்க வேண்டும் என்று கருதிய பாரதியார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்றார். இந்த பயம் ஒரு விரும்பத்தகாத உணர்ச்சி. ஓரிடத்தில் அபாயம் இருக்கிறது என்றால் பயம் தோன்றும். ஒரு இடத்தில் அபாயம் இருக்கிறது என்றால் பயம் தோன்றும். எதிர்கால வாழ்க்கை நிச்சயமற்றதாய் தெரிகிறது என்றால் பயம் தோன்றும். எடுத்த காரியத்தில் தோல்வி வந்துவிடும் என்று நினைத்தால் பயம் வந்துவிடும். தனக்கு எதிரான பகை கண்டு பயம் ஏற்பட்டுவிடும். ஒருவரிடம் அவரது பலவீனங்களை பட்டியலிட்டாலும் அவரிடம் திறமை இல்லை என்பதை எடுத்து கூறினாலும் பய உணர்ச்சி ஏற்பட்டுவிடும். பயத்தை பொறுத்தவரை காரணம் இதுதான் என்று திட்டவட்டமாக கூறிவிடலாம். பயத்துக்கான காரணம் நிஜமாகவும் இருக்கலாம், கற்பனையாகவும் இருக்கலாம். அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கலாம். உயிர் போய்விடும் என்ற பயம், நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்ற பயம், தோல்வி வந்துவிடும் என்ற பயம், இப்படியாக பயம் பல காரணங்களால் ஒவ்வொருவரும் தோன்றுகிறது. பயந்து நடுங்க தொடங்கிவிட்டால் நெஞ்சு படுபடுக்கும், வியர்த்து கொட்டும், அடிவயிறு கலக்கும், நெஞ்சு திக்கு திக்கென்று அடித்துக் கொள்ளும், தனது பலம் அனைத்தையும் இழந்த உணர்வு ஏற்படும். உடனே சிறுநீர் போக வேண்டும் அல்லது என்ற அவசர உணர்வு ஏற்பட்டுவிடும். அவரிடம் பதற்றம் ஏற்பட்டுவிடும். நிம்மதியான தூக்கம் வராது. ஒழுங்காக ருசித்து சாப்பிட முடியாது. பயத்திற்கான காரணங்கள் புதிய இடம், புதிய சூழ்நிலை. பயத்துக்கான காரணம் பகைவர்கள், புதிய நபர்கள் மத்தியில் இருத்தல், இருட்டு, அதுவும் ஒரு பயத்துக்கான காரணம். தனிமையில் அல்லது தனி ஒரு இடத்தில் இருப்பது, பயங்கர விலங்குகள் அல்லது மனிதர்கள் முன்னால் இருப்பது, தேர்வு சமயத்திலும் நேர்காணலின் போதும் இன்டர்வியூ போதும் பயம் ஏற்படும். மேடையில் பேசும்போது நடிக்கும் போதும் பயம் ஏற்படும். குறிப்பிட்ட காலத்தில் ஒரு செயலை முடித்தாக வேண்டும் என்கிற போது பயம் ஏற்படும். பெரிய பொறுப்புகளை நம்மிடம் ஒப்படைக்கும் போது பயம் ஏற்படும். போட்டியில் கலந்து கொள்ளும் போது பயம் ஏற்படும். ஒரு பிரச்சனை குறித்து முக்கிய முடிவு எடுக்கும் போது பயம் ஏற்படும். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போதும் பயம் ஏற்படும். பெரிய மனிதர்களை, அதிகாரிகளை சந்திக்கும் போது பயம் ஏற்படும்.
அதிக அளவு பணத்தை, பொருளை கையாளும் போது பயம் ஏற்படும். நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது பயம் ஏற்படும். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் வண்டி ஓட்டி செல்லும் போது பயம் ஏற்படும். இம்மாதிரி சூழ்நிலைகளை பய உணர்ச்சி ஏற்படும். தாழ்வு மனப்பான்மை, பிறர் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்ற எண்ணம், போதுமான ஆதரவு, வழிகாட்டல் இல்லாத நிலை, கடந்த கால கசப்பான அனுபவங்கள், இப்படி பல காரணங்கள் இந்த பய உணர்ச்சிக்கு காரணமாய் இருக்கின்றன. தன்னைத்தானே அறிய முயற்சி செய்தல், எதிர்மறையான சிந்தனையை கைவிடுதல், தாழ்வு மனப்பான்மையை கைவிடுதல், கிடைக்கிற ஆதரவாளர்களை சரியாக பயன்படுத்துதல், பணம், பொருள், காலம், மனிதர்கள், பிற உதவியை பெறுதல், புத்துணர்ச்சியுடன் இருத்தல், மேற்கண்ட முயற்சிகளை மேற்கொள்வது மூலம் பயத்திலிருந்து விடுபடலாம்.